நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியில் அமர்த்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை உடனடியாக பணிக்கு திரும்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விஏஓவாக பணியாற்றி வந்த ராமச்சந்திரன் லஞ்சம் பெற்றதாக 2025 நவம்பரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது வரை அவர் பணிக்கு திரும்பாமல் பணியிடை நீக்கத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்ந்து சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியில் அமர்த்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரன் பட்டா வழங்குவதற்கு லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் 2025 நவம்பர் மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து தொடர்ந்து சஸ்பெண்ட் நிலையில் வைத்திருப்பதை எதிர்த்து பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை நீதிபதி ஆசா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு 7 மாதங்களுக்கு மேலாயும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் துறை ரீதியான விசாரணைக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். மேலும் 7 மாதங்களுக்கு மேலாக பணியிடை நீக்கத்தில் வைத்திருந்த எந்த சட்டப்பூர்வமான காரணமும் இல்லை என தெரிவித்துள்ளார். அரசு தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆசா உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வது சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அதன்படி ராமச்சந்திரன் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்து அவரை முக்கியத்துவம் இல்லாத பணியிடத்தில் உடனடியாக பணியில் அமர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தரவிட்டார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.